இன்றைய தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் சித்திரை இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. புனர்பூசம் விசாகம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மார்கழி மாதம் 8ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம் சித்திரை இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. திருவாதிரை சுவாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. புனர்பூசம் விசாகம் இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு காலை 9:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.